வணக்கம் பாருங்கோ. சொர்க்கலோகத்தில் தவா பாகம் 4 நான் இப்போ உங்களை சந்திக்கிறேன். என்னென்று சொல்லி சொன்னால், இது எழுதுறது யாருன்னு உங்களுக்கு தெரியும். எங்களை தம்பி தவா ஆறுமுகம் தான் இது எழுதுகிறார். நான் கொண்டு வாரன் உங்களுக்கு ஒரு பாகமாக கொண்டு வந்து தாரன் அவற்றை எழுத்துக்களை. உங்களுக்கு தெரியும் பாகம் 3 என்ன நடந்ததுன்னு. நான் கம்பரோட அவரை கொஞ்ச நேரம் பம்புக்கு இழுத்து போட்டு அப்படியே கம்பரை அந்த இடத்துல விட்டுட்டு அப்படியே நான் அந்த சொர்க்கலோகத்தை சுற்றி கொண்டு நான் தேர்ற அந்த ஊர்வசியின் ரம்பாவும் இந்த கண்ணில் வடிகினமோண்டு சொல்லி அவைகளையும் பார்த்து கொண்டு அப்படியே நான் சுற்றி கொண்டு வாரன். பார்த்தால் கம்பர் நான் விட்டுட்டு போன அதே இடத்துல குந்தி கொண்டு இருக்கிறார். எனக்கு விளங்கிட்டது. நான் கேட்ட கேள்விகளால் அவர் சரியான அப்செட்டாக போயிட்டாருண்டு. ஆனால் நான் விடையில பாருங்கோ, திருப்பியும் கம்பரை வம்புக்கு இழுக்கணுமென்ற யோசனையோடு நான் கிட்ட போக, ஐயோ மலர்களின் வாசனை மூக்க துளைக்குது. அப்படியே மெல்லிய காற்று வந்து உடலை வருட அப்படியே பார்க்குறனங்கோ திருப்பியும் தேவதைகள் வரியினம் என்னட்ட. ஐயோ சிற்றுண்டிகளை கொண்டு வரியினம். அப்போ அந்த சிற்றுண்டிகளை சுவைச்சு கொண்டு பார்த்தால் அப்படியே சுவையான பானத்தை தெரியினம். அப்போ அதையும் பருகி கொண்டு அப்படியே கம்பரை பார்த்தன் ஒரு மாதிரி. அப்போ கம்பருக்கு விளங்கிட்டு திருப்பியும் இவன் என்ன வம்புக்கு இழுக்க போகிறான்ட்டு. அப்போ கம்பர் சொன்னார், இங்கே வேறன் தம்பி உன்னோட கணக்க கதைக்க இருக்குது, இதில் இது மட்டும் சொல்லி போட்டு சொன்னார். உமக்கு தம்பி ராவணனை பற்றி கன விஷயங்கள் உமக்கு சொல்ல இருக்குன்னு சொல்லி சொன்னார். சரி சொல்லுங்கோ கவிஞரே என்று சொல்லி சொன்னேன். அவர் சொன்னார், ராவணன் ஒரு மனோதத்துவம், மருத்துவம், மந்திரம், அரசியல், ராஜதந்திரம், சமையல், இசை, வானசாஸ்திரம், இலக்கியம், விஞ்ஞானம், ஜோதிடம் அப்படியான துறைகளில் சிறந்து விளங்கினவன். இந்த ஞானம்தான் அவனை 10 தலை ராவணன் என்று சொல்ல வச்சதென்று சொல்லி முதல்ல முடித்தார். அப்படியான்னு கேட்க, 10 பிரஜாபதிகளில் ஒருவரான புலஸ்திய முனிவரின் மகனான விஷ்டரவ முனிவருக்கும் அரக்ககுல தலைவன் சுமாலியின் மகள் கைகேசிக்கும் பிறந்தவனே ராவணன் தம்பி. விளங்குதோ? இது உனக்கு தெரியாமல் இருக்காது. நீ எல்லாம் அறிஞ்சு வச்ச, நீ இது என்னென்று தெரிவிட்டேன். அவன் பிறந்த இடம் நொய்டா என்னும் இந்தியாவுள்ள ஒரு இடம். அது தெரியுமே உனக்கு முழுசுற. இது என்னென்று விட்டேன். அவன் பிறந்ததடா இந்தியாவில் நொய்டா என்னும் ஒரு இடத்துல தான் அவன் பிறந்தவன். விஸ்வகர்மாவால் குபேரனுக்காக உருவாக்கப்பட்ட தற்போதைய சிகிரியாவை அரண்மனையாக கொண்ட இலங்கையையும் புஷ்பக விமானத்தையும் கைப்பற்றியே அவன் 3 உலோகங்களையும் ஆண்டான் என்பதே வரலாறு உண்மை. விளங்குதே தம்பி? விஸ்வரவ முனிவர் ஒரு பிராமணர். அன்றைய குமரி கண்டத்தின் எஞ்சிய ஒரு பகுதியில் தமிழர்கள் வாழ்ந்த இலங்காபுரி, அதை ஆண்டு 6 சிவாலயங்களை கட்டி சிவபக்தனாக வாழ்ந்தவன் ராவணன். அப்படிப்பட்ட ராவண மன்னனை சிங்களவன் என்று எப்படியடா சொல்றது? விஜயனும் அவன் தோழர்களின் வரலாறோடு தான் சிங்களவர் வரலாறு ஆரம்பமானதண்டு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கேக்க அவன் எப்படியடா சிங்கள மன்னனாக முடியும்? ராவணன் அரண்மனையை காசியப்பன் கட்டியதாக கதை விடலாம். அவன் வான்கலம் இறங்கும் இடத்தை வேரிய போல என்று மாற்றுவதாக நீங்கள் கதை கட்டலாம். எப்படி நீங்கள் தான் கதையை விட்டாலும் ராவணன் சிங்களவனாகிவிட முடியாது. சிங்கப்பூருக்கு லீகுவான் யூ போல இலங்கையை அதைவிட பன்மடங்கு சிறந்த நாடாக தன் ஆட்சியில் மாற்றியவன் ராவன். விளங்குதோ உனக்கு? அதனால் அவன் திறமையால், அவன் பெருமையால் அவனை சிங்களவன் ஒன்றோ அல்லது முப்பாட்டன் அல்லது பாட்டன் ஒன்றோ நமக்கு வாக்கி வந்தபடி நீங்கள் கதைக்கலாம். ராவணன் சிறந்த சிவபக்தன் தம்பி. திருநீரை எப்போதும் அணிஞ்சிருப்பான். அப்படிப்பட்டவன் எப்படி பௌத்த சிங்களவனாக முடியும்? அதைவிட இன்றைக்கும் ஆலயங்களில், திருவிழாக்களில் கைலாய வாகனத்தை ராவணன் தூக்கி நிற்பதாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். நீ பார்த்துருப்ப. விளங்குவല്ലോ? அப்படி என்று சொல்லி கம்பர் பெருமூச்சோட சொல்லி நிப்பாட்டினார். ஐயா கம்பரே, அப்போ நம்ம சீமான் சொல்கிற மாதிரி அவர் எங்கட முப்பாட்டன் இல்லையே? கம்பரை இதை கேளுங்கோ. மருத்துவம் சார்ந்த நிறைய புத்தகங்களை எழுதியுள்ள ராவணன்
குறிப்பாக நாடி பரீட்சா என்ற ஆயுர்வேத புத்தகத்தையும் அர்க்க சாஸ்திர புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார். குமார தந்திரேயா புத்தகத்தில் பெண்களுக்கு ஏற்படும் உடல் உபாதைகளுக்கான மருத்துவ குறிப்புகளையும் அவர் எழுதியிருக்கிறார். ராவணன் தமிழில் அவற்றை எழுதியதாகவே சொல்லப்படுகிறது. இந்த சங்கரன் கோயில் இந்த அருகில் இருக்கிற கரிவலம் வந்த நல்லூர் என்னும் இந்த ஊரில் அமைஞ்சுள்ள பால்வண்ணநாதன் திருக்கோயிலில் கருவூலத்திலும் இவற்றில் பல நூல்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இவையெல்லாம் மலையாளம் முதல் வடமொழி வரை மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன என்றும் சொல்லப்படும். ஐயா கம்பரே, அப்படிப்பட்ட ராவணன் தமிழ் மன்னனாக இருந்திருந்தால் ஏன் தமிழ் இலக்கியங்கள் எதையும் அவர் எழுதையில்லை என்று நான் கேட்கிறேன். ஐயோ, திளஞ்சுது, உன்னோட பெரிய வம்பா போச்சடா. இப்போ நான் போகிற போக்கில் என்ன துரோகி என்ற பட்டியலில் நீ இணைக்காமல் விடவே மாட்டேன். ஐயோ கடவுளே, வாஜியே எனக்கு என்று சொல்லி அவர் சிரிச்சார். அவரோடு சேர்ந்து நானும் அப்படியே சிரித்து கொண்டிருக்க ஆடியும் பாடியும் அழகிய நங்கைகள் அங்கே வருகினோம். ஐயோ, சொர்க்கம் என்றால் இதெல்லோ சொர்க்கம், சொர்க்கலோகத்திற்குள்ளே இன்னொரு சொர்க்கம். அந்த நங்கைகள் இந்த ஆட்டத்தில் கொஞ்சம் நான் சொக்கித்தான் போனேன் பாருங்க. பூலோகத்தில் பரதநாட்டிய அரங்கேற்றம் என்று சொல்லி ஏதோ கடமைக்கு கடனுக்கு பார்த்த எனக்கு இதுவெல்லவோ நடனம் என்று தோன்றிச்சு. ஐயோ, மறக்க முடியல பாருங்க. அது சரி, இந்த நடன நங்கைகளுக்குள்ள நான் எதிர்பார்க்கிற ரம்பாவும் ஊர்வசியும் இருக்கணுமோன்னு சொல்லி என்ற கண்கள் அங்கே இங்கேன்னு தேடுது. ஆனால் அவையில காணையில பாருங்க. எங்கே ஓடி ஒழிச்சினமோ தெரியல. நான் அவையில காணாமல் பூலோகத்துக்கு போகிறேன் என்ற முடிவும் நான் அங்கே எடுத்துட்டேன். ஆனால் ஒன்று அங்கே விளங்கிச்சுது. இந்த பூலோகம் மாதிரி பாலடைஞ்ச பழைய பங்களாவுக்கு வர்ணம் பூசுகிற மாதிரி அங்கே எந்த பெண்களும் பூச்சடிக்கல, ஆபரணங்களை அள்ளி போடல. சமுத்திரிக்கா பட்டு பரம்பரா பட்டு உடுக்கவே இல்லை. பருத்தி ஆடை வேறங்கோ, பருத்தி ஆடை இயற்கையாக அழகாக இருந்ததுகள். ஐயோ, நங்கைகள் என்றால் அதெல்லோ நங்கைகள். சரி வேறங்கோ, இப்போ நான் பாகம் 5 நான் உங்களை சந்திக்கணும். இப்போ பாகம் 4 இருந்து உங்கள்கிட்ட இருந்து நான் விடைபெற்று போகிறேன். சரிதானே? வணக்கம், நன்றி பாருங்கோ.